திருச்சிற்றம்பலம். பிரதோஷம் மாதத்துக்கு 2 தடவை வரும் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த பிரதோஷம் எல்லாமே ஒன்று கிடையாது. அதுக்கு பல பேர் இருக்குது. அதில் ஒன்று தான் தோஷங்களை போக்கும் திவ்ய பிரதோஷம். அதை பற்றி தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரதோஷ நாட்கள் எல்லா வகையான தோஷங்களையும் நீக்கக்கூடியவை தான். பிரதோஷமானது சோமவாரத்தில் வந்தால் சோம பிரதோஷம், சனிக்கிழமையில் வந்தால் சனி பிரதோஷம் என விசேஷமாக நம்ம நினச்சிட்ருக்கோம். பிரதோஷ தினத்தில் துவாதசியும் திரியோதசியும் சேர்ந்து வந்தாலோ இல்லை திரியோதசியும் சதுர்த்தசியும் சேர்ந்து வந்தாலோ அதுதான் திவ்ய பிரதோஷம். அந்த திவ்ய பிரதோஷம்தான் இந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி வருது. அது மட்டும் இல்லாமல் சோமவாரம் அப்படின்ற திங்கட்கிழமை பிரதோஷ தரிசனம் செய்கிறவங்க எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தையும் பெறுகிறார்கள். தரித்திரம் ஒழியவும் நோய் தீரவும் நோய்களின் துயர் மடியவும் பிரதோஷ வழிபாடு சிறந்தது. சோமவார பிரதோஷ தினத்தில் சிவபெருமான வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி வாழ்வில் இன்பம் பெருகும். அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன், பால், பன்னீர், சந்தனம், வில்வ இலை, தாமரை, பஞ்சாமிர்தம் போன்ற அபிஷேக பொருளை வாங்கி நம்ம கொடுக்கலாம். சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் தூய பசும்பால் அபிஷேகத்துக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணும்பொழுது கண்ணார பார்த்து இறைவனை மனதார வணங்கும் பொழுது இறைவனோட அருளும் நந்தியம்பெருமானோட அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அதனால் வர சோமவார பிரதோஷத்தன்னைக்கு கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போய் சிவபெருமானுடைய அருளையும் நந்தியம்பெருமானுடைய அருளையும் பரிபூரணமாக பெறலாமா? திருச்சிற்றம்பலம்.